ட்ரெயினுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? மதுரை டு சென்னை ரன் ஆகிற வைகை எக்ஸ்பிரஸ் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 48 வருஷம் ஆச்சு. 1977 மீட்டர் கேஜில் இந்த ட்ரெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண அப்போவே இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் இந்த ட்ரெயினுக்கு தான் 100 km/h ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்பீட் அலோவ் பண்ணியிருக்காங்க. பர்த்டே அதுவுமாக மதுரையிலேருந்து கிளம்புற வைகை எக்ஸ்பிரஸ்க்கு பூஜை பண்ணி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயின் லான்ச் பண்ண அன்னைக்கு 7 hours 5 minutes மதுரையிலேருந்து சென்னை எக்மோருக்கு ரீச் ஆகிருக்கு. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அந்த டைமை 7 hours 40 minutes இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1994 இந்தியாவில் மீட்டர் கேஜ் ரன் ஆகிற ட்ரெயினில் ஏசி சேர்க்கர் கோச் ஆட் பண்ணது இந்த ட்ரெயினில் தான். 1998 ப்ராட் கேஜாக கன்வெர்ட் பண்ணி 2014 ஃபுல் எலக்ட்ரிஃபைடாக மதுரை டு சென்னை ரன் பண்ணியிருக்காங்க. 2023 6 hours 43 minutes மதுரையிலேருந்து சென்னைக்கு ரீச் ஆகி இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் இனாகரேஷன் ரன்னோட டைமை பிரேக் பண்ணியிருக்கு. பகல் டைமில் ரன் ஆனாலும் வைகை எக்ஸ்பிரஸ்க்கு ராஜ்தானி சதாப்தி மாதிரி எப்பயுமே ஹை ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இந்த ட்ரெயினை ஓட்டின ரிட்டையர்ட் லோக்கோ பைலட்ஸ் வச்சு இந்த செலிப்ரேஷன் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.